பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில பொன்காளியம்மன் அப்படிங்கிற அம்மனை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஈரோடு பக்கத்துல தலையநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இந்த அம்பாள் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு சிவகிரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இங்க முன்னொரு காலத்துல மங்கையர்க்கரசி அப்படின்னு ஒரு சிவபக்தை இருந்தாங்க. அவங்க தவம் பண்ணும்போது அரக்கனால ஏற்பட்ட அந்த இடையூரை காப்பாத்துறதுக்காக அம்பாள் அந்த அரக்கனை அழித்து இங்கவே அவங்க சுயம்புவா அருள்பாலிச்சு எழுந்தருளி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கினா எல்லா தோஷங்களுமே நீங்கும். பொன்காளியம்மன் இங்க ரொம்ப அற்புதமா காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. பேச்சி அம்மனும் இங்க இருக்காங்க. பேச்சி அம்மன் குழந்தையோட இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொன்காளியம்மன் ரொம்ப விசேஷமானவங்க. இவங்க 8 கரத்தோட இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள், அதாவது கேடயம், மணி, கயறு உள்ளிட்ட, பாம்பு உள்ளிட்ட ஒவ்வொரு ஆயுதங்களோட இந்த இடத்துல இவங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்பாளை வணங்கினா நமக்கு சந்தோஷம் எல்லாம் உண்டாகும். இந்த அம்பாளுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னா, 2 காதுலயும் பாம்பை மகுடங்களா அணிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது பாம்பையே தன்னுடைய காதணியா ஆக்கி இங்க அம்பாள் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, அஷ்டமி திதி, இதுலெல்லாம் இங்க ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா எல்லா பூஜையும் நடந்துட்டு இருக்குது. ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த பொன்காளி அம்மனை வணங்கினா எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம். கால சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களும் இந்த அம்பாளை போய் வணங்கலாம். ஏன்னா இந்த அம்பாள் அப்படியே பிரதிஷ்டியா காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வகையிலுமே நமக்கு பார்த்த உடனேயே நம்முடைய மனக்கவலைகள் எல்லாமே நீங்கும். அதனால எல்லா தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த அம்மனை போய் ஒரு தடவை பொங்கல் வச்சு வழிபடுங்க. உங்களுடைய தோஷங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். இங்க இருக்கக்கூடிய பேச்சி அம்மனும் ரொம்ப அற்புதமான அம்மன். அதாவது குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியல, காத்து கருப்பு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தாலும் இங்க போய் அந்த பேச்சி அம்மனை வணங்கினா குழந்தையோடைய ஆரோக்கியம் அழகெல்லாம் அதிகரிக்கும். ஆக மொத்தம் இந்த பொன்காளி அம்மனை ஒரு முறை நீங்க போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. தோஷங்கள் விலகி சந்தோஷமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல உண்டாகும்.